ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நமக்கு பரிசுத்த ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று மனமகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிப்போமாக. ஆமேன். அப்படியாக இன்றைக்கும் நம்ம எல்லாரும் படித்து பட்டம் பெற்று ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, அவங்க மேலே எம்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. மற்ற வேலைகளை செய்கிறவங்க, விவசாய நிலங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு மேலே ஒரு முதலாளின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட நம்ம அன்பாக பேசி பழகினோம்னா, எம்டி சார் எங்கள் வீட்டுக்கு வந்து போங்க அப்படின்னு கூப்பிட்டோம்னா, அவங்க ஒரு முறை 2 முறை வராமல் இருப்பாங்க. தொடர்ந்து நம்ம கூப்பிட்டோம்னா, சரி ரொம்ப நாள் கூப்பிட்றியே, நான் உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி வரேன்னு சொல்லி அந்த எம்டி என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா அவர்கிட்ட நம்ம அன்பாக பழகிறதுனால, பேசுகிறதுனால, நம்ம ரொம்ப தாழ்மையாக இருக்கிறதுனால, நம்ம மேலே அவங்களுக்கும் ஒரு அன்பு மனசுக்குள்ளே இருந்திருக்கும். கூப்பிடும்போது அவங்களும் வருவாங்க. வரும்பொழுது நம்ம வீட்டை பார்ப்பாங்க, பிள்ளைகளை கூப்பிடுவாங்க, நம்ம அறிமுகப்படுத்துவோம். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிடுச்சா, என்ன செய்கிறாங்க, உங்கள் மனைவி என்ன செய்கிறாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, வீடு கட்டலையா, என்ன கஷ்டமாக இருக்கீங்களா, என்ன சூழ்நிலை எல்லாத்தையும் அந்த எம்டி பார்ப்பார், கேட்பார், விசாரிப்பார். அதே போல் அப்போ நம்மளுடைய எல்லா செயல்களும், நம்மளுடைய எல்லா தேவைகளும் என்ன என்பதை அந்த எம்டி அறிந்து கொள்வார். அவர்கிட்ட தான் நம்ம வேலை செய்கிறோம், அவர் தான் நமக்கு மாத சம்பளம் போடுறாரு. அதே போல் நம்மளுடைய தேவைகள் அவர் தெரிந்தபடினாலே நம்ம கேட்கும்போது என்ன பண்ணுவார், அவர் நமக்கு உதவி கட்டாயம் செய்வார். ஏன்னா ஒரு எம்டியாக இருக்கார், ஒரு கம்பெனி நடத்துகிறார், அந்த கம்பெனி அவருடையது. அப்புறம் நம்ம கஷ்டங்களை அவர் கட்டாயம் உதவி செய்வார். நம்ம ஏசப்பாவும் அப்படி தாங்க. சங்கீத புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அப்போது நம்ம விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு ஏசப்பா நமக்கு பதில் கொடுப்பார். எப்படி எம்டி ஐயா நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து நம்ம தேவைகளை சரி செய்து கொடுக்குறாரோ, நம்ம வேண்டுவதற்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் செய்கிறாரோ, அதே போல் இந்த நம்மளுடைய ஆண்டவர் ஏசப்பா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம அனுதினம் அவர்கிட்ட அன்பு கூறுறோம், அவரோட பேசுகிறோம், அவரோட உறவாடுறோம். அப்போ நம்ம தேவைகள் என்ன என்பதை நம்ம ஏசப்பாவுக்கு தெரியாமல் இருக்காது இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களை தேவைகளை என்ன பண்ணுவார், நம்ம விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். நம்மளுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு இன்றைக்கே நன்மை செய்ய போகிறார், பதில் செய்ய போகிறார். ஆமேன். அல்லேலூயா.